அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய, அதாவது ஃபேட் லாஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் டீயை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், டெமோ காமிக்கிறேன். ஹெர்பல் டீ போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 300 ml சுடு தண்ணி, இது 1/2 லிட்டர் வருதுங்க. ஆனால் ஒரு 300 ml ஊற்றினா போதும். 300 ml ஊற்றிட்டிங்கன்னா செகண்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டீ போடுறது ரொம்ப ஹெர்பல் டீ போடுறது ரொம்ப ஈஸி. கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் டீ பாக்ஸ் இருக்கும். இது அதுக்குள்ளேயே ஸ்பூன் இருக்கும். அதிலிருந்து 2 ஸ்பூன் 300 ml தண்ணியில் 2 டீஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டிங்கன்னா ஹெர்பல் டீ ரெடி. இது நம்ம உடம்புடைய கெட்ட கொழுப்பையும் ஃபேட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹெர்பல் டீ. நோ சைடு எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, டீ எடுத்து இப்படி சிப் பண்ணி நீங்கள் 15 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 டைம் வரை குடிக்கலாம். காலையில் ஏர்லி மார்னிங் எம்சி சுட்டி ஸ்டோக்கில் குடிக்கலாம், மதியானம் ஒரு டைம் குடிக்கலாம், ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஹெர்பல் டீயோடைய சிறப்பம்சம் இன்னொன்று சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹெர்பல் டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புடைய பிளட்டின் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய மைண்டை ரீஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஹோல் டே டயர்டெல்லாம் பார்த்துக்கும். இது என்னென்ன ஃப்ளேவரில் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் வடிவில் வருங்க. 50 டீ இதில் போடலாங்க. 6 ஃப்ளேவரில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா துளசி, லெமன், ஜிஞ்சர், சின்னமன், காஷ்மீரி, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி 6 ஃப்ளேவரில் கிடைக்கும். தமிழகம் முழுவதும் ஹெர்பல் ஃபுட் ப்ராடக்டை விநியோகம் செய்ய அசோசியேட்டுகள் தாராளமாக தேவைங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் கீழே அணுகலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மருந்தில்லாத நோயில்லாத வாழ்க்கையை வாழ எங்களுடன் பயணியுங்கள்.